அண்ணே இன்னும் அந்த எதிர்பார்த்து வரலையாண்ணே. ஏய், இது 7வது வாய்தா. என்ன விளையாடுறீங்களா? ஏன்டா இப்படி இழுத்தடிக்கிறீங்க? இது பாரு, போய் அவன் லாரி கிட்ட சொல்லு, இப்போ வரலன்னா எப்பவும் வர முடியாதபடி ஆயிடும்னு. என்ன மேல பார் கவுன்சில் இருக்காரா பாரு. ஹலோ ஏசி சார், என்ன கண்டுக்காம போறீங்க? வாங்க, டீ சாப்பிடுறீங்களா? ஏலக்காய் போட்டு சூப்பரா இருக்கு. சைதாபேட் கேஸ்ல அந்த பையனை பிடிச்சி சாட்சி சொல்ல இருக்கிற தலைகள் நின்னாலும் ஆளு பல்ட்டி அடிச்சிட்டான். நாம அவன் கிராமத்துக்காரன். நீ சுட்டதை பார்த்திருந்தா நிச்சயமா சொல்லியிருப்பான். ஒருவேளை அவன் சாட்சி சொல்ல துணிஞ்சாலும் சொல்ல இங்க தானே வரணும். இங்க பார்த்துப்போம்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை சட்டம் தண்டிக்கலனாலும் கடவுள் தண்டிப்பாரு. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பாப்போம் கடவுள் யாரை எந்த ரூபத்துல அனுப்புவாருன்னு. வாங்கடா, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வராத கடவுள் கலர் யூனிஃபார்ம்ல ஏதாவது வந்துருகின்ற போறாரு. ஹலோ, நான் வெற்றி பேசுறேனே. என்ன தம்பி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா? வேலைக்கு சாப்பிடுறியா? சேர்ந்திருக்கு வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குனே. அப்புறம் என்ன, இங்க விமலஹாசன் ஒரு ஃப்ரெண்ட். கமலஹாசன் உனக்கு ஃப்ரெண்டா? ஐயா, கமலஹாசன் இல்லனே, கமலஹாசன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வீணா போன விமலஹாசன். நல்ல இன்ட்ரோடக்ஷன். நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அண்ணா, நம்ம கருப்பு கூட இங்க தானே இருக்கா? கலெக்டர். ரொம்ப நல்லது. சரி சரி. ஹலோ 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 அண்ணா. ஹலோ அண்ணா சார், எங்க அண்ணன் பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். பேலன்ஸ் தீந்துருச்சுன்னா அம்பானியே பேசினாலும் ரிலையன்ஸ்ல கேட்காது. டெய்லி இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? என்னது டெய்லி வாங்கி தருவனா? டேய், வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் டெய்லி நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும். ஆமா, சட்டை என்ன வயசுக்கு வந்திருக்கா? 2 பக்கம் மஞ்சள் பூசி வச்சிருக்க சார். புது சட்டை சார். ஏண்டா, புது சட்டையில மஞ்சள் தடவர பழக்கத்தை நீங்க இன்னும் விடவே இல்லையா? இதனால தாண்டா உங்களை எல்லாரும் மஞ்சா மாக்கான்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன அண்ணான்ற? யாரா அவங்க அண்ணன்? வெற்றி, உள்ள இருக்கிறவங்க அண்ணனை சார்ட்ட காட்டு. என்னது, அவங்க அண்ணன் உள்ள இருக்காரா? பாட்டில உள்ள விட உள்ள விட உள்ள விட. சார் சார் சார், இங்க இருக்கார் சார். இந்தாங்க பாருங்க. அப்படிதான் நல்லா தட்டி கீழே ஊத்து. சாரி சார். இது உங்க பெரிய அண்ணன், இது உங்க சின்ன அண்ணன். அது வெற்றி தான் சார். சார், சென்னைக்கு வரதுக்காக மீசையை குறைச்சிட்டேன் சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஆமா, சிட்டிக்கு நீ வந்து எதுவும் டெவலப் பண்ணலையா? ஏன் பண்ணிருக்கேன் சார். என்ன டெவலப் பண்ண? முதல்ல டவுசர் போட மாட்டேன், இப்ப போட்டிருக்கேன் சார். முறா, 2 பேரும் கையில குச்சி வச்சிருக்கீங்க, ஊர்ல ஆடு மேய்ச்சிங்களா? என்னது ஆடு மேய்க்கிறீங்களா? வெற்றி, என்ன? இந்த சிலம்பெடுத்து கொஞ்சம் சிலம்பி விடு. குடிக்கிறதுக்கு கூட குட்டிக்காரன் அடிக்க வைக்கிறானே. ஓடுங்கடா ஓடுங்கடா. கிட்னியை சட்னி ஆகிட்டானே. இங்க என்ன சார் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? டேய், நானடா இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தேன். எதுக்கு சார்? சார் சார்னு சொல்லி கரும்பு சார் மாதிரி தான் நீ தான்டா சொருகி விட்ட. சரக்கு வேணுமா? அது எப்படா உன் சரகு மட்டும் கொட்டாம மத்த எல்லா சரகையும் தட்டி விட்டுருக்க? ஒரு நிமிஷம் சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறியா? அப்ப குடிக்காம தான் இந்த சரகு சரகுயா? டேய், என்னடா இது பழைய பல்லவன் பஸ் கீர். இவனே மாப்பா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் இருந்தா ப்ளூடூத்ல அனுப்ப. சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். சார், அது வெற்றியோட செல்லு இல்ல சார், ஒரு பொண்ணுகிட்ட ஆட்டையை போட்டது. என்னது, பொண்ணுகிட்ட ஆட்டை போட்டான போன? ஆமா சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். இந்த பொண்ணோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு சார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் சார் எப்படி ஹெல்ப் பண்ணணும். இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? சேச்சே, இந்திய ஜனாதிபதி ஆவரத்துல உன்னை பெத்து போட்டிருக்காங்க. காரி மூஞ்சிலே தூப்பிடுற, மூடிட்டு போறா. யூத் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க அவளையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற. அவ இப்போ எங்க எப்படி இருக்காளோ? வணக்கம் சென்னை. ஐநாவரத்துல இருந்து ஒரு நேர் மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த 22 நிகழ்ச்சிய காலையில 10 மணிக்கு வச்சீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு. காலையில 10 மணிக்கு வச்சா 22 இல்ல, பட்ட பகல் தென்றல் தான் சொல்லணும். இப்போ இந்த 22ல வர முதல் பாடல். கண்கள் இரண்டால், உன் கண்கள் இரண்டால், என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாது. டேய், நீ சொன்ன ஸ்ட்ரீட் தான், நிறுத்து. உள்ளவா. யாருங்க சார், இங்க அஞ்சலின்னு. அஞ்சலி உள்ளதான் இருக்கா? அஞ்சலி, அஞ்சலி பால் கிடைச்சிருச்சு சார். என்ஜாய் பண்ணு. என்னடா சாக்கடை அடப்புல மாட்டின பெருச்சாலி மாதிரியே இருக்கு. இதுவாடா அஞ்சலி? ஐயோ, இவங்க இல்ல சார். முழு பேரு அஞ்சலி தேவி.
நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா அது என்ன ஸ்வீட் பீடாவா? ஷார்ட்டா ஸ்வீட்டா பீரிங்கி முக்கா கொரியர் வண்டியை தந்து குறவெல்லே இது சாவடிச்சிருவேன். வண்டி சார், எடு. சார், சார், இருங்க சார். ஏங்க இந்த அட்ரஸ்லயே வேற யாராவது ஒல்லியா செவப்பா அஞ்சலின்னு? ஓ அந்த அஞ்சலியா? அவன் இங்கதான் மாடி போர்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் காலி பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளவு பெரிய ஊர்ல அஞ்சலி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கவலைப்படாத, அவகிட்ட சுட்ட போன் விட்டு தானே இருக்கு. போன் எடுத்து கூட அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு சரக்கு அடிக்க நாம என்ன பண்றது? ஐ கண்ணமட்டிக்கார காசு வச்சிருக்கானான்னு பாப்போம். செல்போனு இந்த மாடலுக்கு 2 புல்லு தரும். Yes. வெற்றி ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கா. பேனா பேப்பர் எதுக்கு? சீட்டு விளையாட போறோமா? இல்லண்ணே, அஞ்சலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஐடியா தரேனாரு. இதுக்கு தான் ஒரு விமலகாசை வேணும்ன்றது. இப்போ அஞ்சலியோட போன் வெட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருக்க நம்பர்லாம் எடுத்து நம்ம டயல் பண்ணா அந்த போன் அட்ரஸ் தெரிஞ்சிடும். நீ போய் செல் எடுத்துட்டு வா. அது கிடைக்காது விமல்ஸ். ஏண்டா நக்கல், அத வித்துதான் இந்த சரக்கெல்லாம் வாங்குனேன். தூங்கிட்டு ஒரு வாயில கைய விட்டு சொத்த பழ திருடுவான். நீ பேக்ல செல்ல வச்சா திருடாம இருப்பானா? வேற எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியாதா சார்? இருங்கடா, நானா ஜேம்ஸ் பாண்டா கண்டுபிடினா ஏண்டா கடாய் வாயா எடுத்துட்டு போய் எந்த கடையில வித்த? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெளியூருக்காரன் ஒருத்தனுக்கு வித்துட்டேன். வாய மூடு. ரெட்டி గారు நான் அந்த குவாரிய விலைக்கு பேசிட்டேன். நீ வில்லங்க பண்ணாம விலைக்கு போயிட்டே இரு. நீ விலை தான் பேசியிருக்க, நான் அட்வான்ஸே கொடுத்துருக்கேன். எசக்கி அதை தான் திருப்பி கொடுக்க சொல்லிட்டேனே. நான் அட்வான்ஸை திருப்பி வாங்குறதா இல்ல. நான் அந்த குவாரிய வாங்காம விட மாட்டேன். நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. நான் விட்டு போறதா இல்ல. சிரிக்காத 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 ரெட்டி, செத்துடுவேன். இந்த இசக்கி வந்தால் யம வந்த மாதிரி. Oh my God, police encounter. விடாதீங்க, ரவுண்ட் அப் பண்ணுங்க. Run, 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 run. Run, வண்டி எடு. சாவி எங்கடா? சாய் மிஸ் ஆயிடுச்சுண்ணே. ஏய், வண்டியில சாவி இருக்கு, எடு. எடுடா. சார் வண்டி எடுத்து போறான். ஒரு சைக்கிள். திருட்டு நாய, எவன் விட்டு வண்டி எவனா எடுத்துட்டு போறது? பட்ட பகல வண்டி திருடிட்டு போவியா? இறங்குறா கீழ. சார், நீங்க வண்டி? டேய், அன்னைக்கு சைதாப்பேட்ல இறக்கி விட்டோமே, அவன் தான்டா அவன். என்ன தம்பி, இது உன் வண்டியா? ஆமா சார். அதே ரொம்ப அவசரமான வேலை, சொல்லாம எடுத்து வந்துட்டேன். ஐம் சாரி. இதோ பிடி. இல்ல பரவாயில்ல, வேணாம் சார். சரி, என்னவோ தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிச்சிருக்கு. இதோ இது என் கார்டு. உனக்கு என்னைக்காவது இந்த வேலை வேணான்னு தோணி இன்னொரு வேலை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா யோசிக்காம என்கிட்ட வந்துரு. என்ன டே, வாங்கடா. பொழப்பு ஓட்டுற வண்டி இல்ல, அதான் விரட்டிட்டே வந்திருக்கான். சார், தப்பா எடுத்துக்காதீங்க.
அன்னைக்கு சைதாபேட்டில் நடந்த கொலை சம்பந்தமா போலீஸ் என்னை விசாரிச்சாங்க. அப்பதான் நீங்க யாருன்னே எனக்கு தெரிஞ்சது. அப்படியே ஆடி போயிட்டேன். சாமி, மறுபடியும் இவரை சந்திக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு சந்திச்சிட்டேன். நீங்க வேற மாதிரி, நான் வேற மாதிரி. அதனால இது எனக்கு தேவைப்படாது. மன்னிச்சிருங்க. ஏய், எனக்கு என்னமோ நாம மறுபடியும் சந்திக்க போறோம்னு தோணுது. அண்ணே, நான் வெற்றி பேசுறேன். அந்த பொண்ணை பாத்துட்டியா? இல்லையே அண்ணே, நீங்க தான் சொந்தக்காரங்க வீட்டுல கேட்டு விசாரிச்சு சொல்றீங்களே. கேட்டேன்பா. அது வீடு மாறினதே தெரியாதம்ல. ஆனா இவளை இப்ப எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையா அண்ணே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த அஞ்சலி பொண்ணே உன்னை தேடி வந்தாலும் வரும் பாரு. எவனோ மைண்ட் வாய்ஸ்ல இந்த பாட்டு பாடி ரொம்ப டிஸ்டர்ப். மைண்ட் வாய்ஸ் மண்டை இவன் தானா? டேய், சோறத கேட்டவனே போடா. ஏண்டா சாப்பாவை பார்சல்ல குத்துறானா, குனிஞ்சிருக்கும் பட்டாக்ஸ்ல குத்துறியே, அப்புறம் எப்பரா பார்சல்ல கரெக்ட் அட்ரஸ்க்கு போய் சேரும்? டேய், மேனேஜராடா? அப்படி அதுகிட்ட எதை பார்த்து மாங்கின? சங்கு கழுத்து உடுக்க இட. செருப்பால் அடிப்ப கைய மடக்கு. என்னது சங்கு கழுத்து உடுக்க இடையா? எங்க அந்த உடம்புல அதெல்லாம் தனித்தனியா காட்டு பார்க்கலாம். அது மொத்தமா நடமாடுற ஒரு வாட்டர் டேங்க், அவ்வளவுதான். புரியுதா? எப்படியாவது என் லவ் சேர்த்து வைப்பா. ஓ மை காட், அஜித் விஜய் லவ்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண என்ன போய் கருமம் முடிச்ச கருகி போன இவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றானே. போடா பாத்துக்கிறேன். போயிடு. எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன பாட்டு மாறுது? ஆளே மாறுது. ஐயோ, நான் இல்ல, என்ன விட்டுரு. ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. அண்ணே, காலையில வந்துட்டேன். ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா! ஐயா! ஐயா, ரத்தம் வருது. ஐயா, ஆஸ்பத்திரி போறியா? என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. ஆட்டோக்காரர், யாராவது என் பிள்ளை உயிரை காப்பாத்துங்க. என்னம்மா, என்ன தேடுற? இங்க ஒரு குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு. அவங்க அம்மா கூட அழுதுட்டு இருந்தாங்க. இப்பதாம்மா ஒரு கொரியர் வண்டிக்காரன் தூக்கி போட்டு போறான். அதுவும் அந்த வண்டி தாம்மா. சீக்கிரம் போயிடலாமா? பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி. பயப்படாதீங்கம்மா. என்ன நீ குழந்தை அடிபட்டுச்சு அதனால ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தேன்ற. இங்க கரெக்டான டைம்க்கு பார்சல் டெலிவரி ஆனதுனால இங்க எவ்வளவு கன்ஃபியூஷன், எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எங்கம்மா, ஒரு குழந்தைக்கு அடிபட்டு இருக்கப்ப இதெல்லாம் பார்க்க முடியுமா? செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி பேசாத. இங்க வேலை செய்ய வந்தியா இல்ல சேவை செய்ய வந்தியா? மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றது தப்பாமா? ஓவரா பேசுற நீ. ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். என்ன சார் அந்த அம்மா சஸ்பெண்ட் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு? சஸ்பெண்ட்னா என்ன சார்? உன்னை சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு சரகடி கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டுனே. போங்க சார். பொம்பளைங்க கூட எல்லாம் எப்படி சார் தண்ணி அடிக்கிறது? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை சார். ஓ, அதை நீ கன்ஃபார்மே பண்ணிட்டியா? டேய், சஸ்பெண்ட்னா அந்த அம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன் சார், ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தன் உதவி பண்றது தப்பா சார்? ஏன் நீ தம் கட்டுற? சொல்ற இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணு. என்ன பெரிய கலெக்டர் வேலை டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? இங்க குப்பையை கொட்டுறதுக்கு கூரை மேல போய் குப்பரை படுத்து தூங்கலாம். போ, போய் ரிலாக்ஸ் பண்ணு. போடா. நம்ம ஊர்ல எவனாச்சும் முன்னுக்கு பேசினா எகிரி எகிரி அடிப்ப. ஆனா அந்த குண்டான உன்னை சஸ்பெண்ட் சொல்லியிருக்கா, சைலண்டா வந்திருக்க. எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. டேய், நான் என்ன இந்த வேலைக்கே வந்தேன்? எதுக்கு வந்த? நான் வந்த வேலையே வேற. முதல்ல என் அஞ்சலியை தேடி கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். என்ன விஷயம்? உங்க கொரியர் வேன் நம்பரா? ஆமா, அது இந்த ஆபீஸ்ல தான் ஓடுது. ஏன்? ஒரு அடிப்பட்ட குழந்தைய 1000 பேர் பார்த்துட்டு அலட்சியமா போனப்போ அந்த டிரைவர் மட்டும் அக்கறையோட அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாரு. அதுக்காக அவர் பாராட்டணும்னு வந்தேன். நீங்க சொன்னீங்களோ டிரைவரே, அவனை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இது ஏன் ஆபீஸ் விவகாரம். இங்க நான் யார வேணா என்ன வேணா பண்ணுவேன். அதுக்காக நீ யாரு? மீடியா பர்சன். அந்த டிரைவரை உடனே வேலையில சேர்க்கிறேன். மீடியா வரனா எனக்கு என்ன, ஆடியோ வரனா எனக்கு என்ன. இங்க சஸ்பெண்ட் பண்ணது பண்ணுதான்.
உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க போ. நீ செஞ்ச லூசுத்தனத்தை பத்தி ஊரே பேசும் பாரு. ஆமாங்க, இது நியாயமா அநியாயமா? இந்த மனிதநேயம் போற்றுவோம் நிகழ்ச்சிக்கு உங்க கருத்துக்கள் வேணும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கேளு கேளு. அந்த மேனேஜர் என்ன மனுஷ பிறவியா இல்ல எருமாடா? அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, அந்த மேனேஜர் அட்ரஸே எல்லாம் பண்ணிடுறேன். சரியான காட்டு மேனேஜர் மாதிரிலாம் இருக்கு. இவங்கலாம் இந்த பூமியில வந்து பிறக்கலைன்னு யார் அழுதா? இவங்கள மாதிரி மேனேஜர்ஸ் எல்லாம் நிக்க வச்சு சுடணும். அந்த மேனேஜர் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். நான் இதே டிராபிக்ல தள்ளி ஆட்டோல ஏறி சாவடிச்சு போயிட்டே இருப்பேன். மேடம், என்ன மலையே சரிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? கேட்டீங்களா? அன்னைக்கு எஃப்எம்ல வேலை செய்யற பொண்ணுன்னு தெரியாம ஏகதாளமா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப மொத்த மெட்ராஸை சேர்ந்து உங்க கொடும்பாவே எரிய ரெடி ஆயிட்டாங்க. மனிதநேயம் சிறந்ததுன்னு உங்க ஆனா இந்த நந்தன முத்துப்பாண்டி ரொம்ப நாளா ரொம்ப நன்றி. மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணது சரியா இல்ல ஏண்டா? மனிதநேயமிக்க அந்த டிரைவர் செஞ்சது ரேடியோ நல்ல ப்ரோக்ராம் போயிட்டு இருக்க. சொல்லுங்க சார், உங்க கருத்து என்ன? நாம என்னன்னா போற போக்குல ஒரு உயிரை எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இவன் என்னன்னா உயிரை காப்பாத்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, இவனை போய் சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு. அந்த ரேடியோ அம்மாக்கு ஒரு ஃபோன் போடு. ஹலோ நியூ எஃப்எம். சொல்லுங்க. அந்த மேனேஜர் செஞ்சது கரெக்டா, டிரைவர் செஞ்சது கரெக்டான ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குல்ல. முதல்ல உங்க பேர் என்ன, தொழில் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் இசக்கி. சைதாப்பேட் இசக்கி. கிரானைட் பிசினஸ் பண்றேன். ஹலோ சார், நீங்களா? தெருவுல ஒரு பிச்சைக்கார குழந்தைய அப்படியே விட்டு போகாம காப்பாத்திருக்கான்ல, அந்த மனிதநேயம் தானே பெருசு. அந்த மேனேஜர் செஞ்சது பெரிய தப்பு. அந்த கம்பெனியோட பேரு, அந்த மேனேஜர் யாருன்னு சொல்லுங்க. நான் பேச வேண்டிய விதத்துல பேச. கேட்டீங்களா? பேச வேண்டிய விதத்துல பேசுறாங்க. அந்த பையனை உடனே வந்து வேலைக்கு சேர சொல்லுங்க. முக்கியமா அந்த கொரியர் மேனேஜருக்கு ரொம்ப இலகுன சுபாவம். உடனே வேலைக்கு சேர்த்துறாங்கன்னு அந்த எஃப்எம் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்க. இந்தா சஸ்பெண்ட் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு சேர்ற, திரும்பவும் குழந்தைய காப்பாத்துறேன், கிழவியை காப்பாத்துறேன்னு எம்ஜிஆர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. 4 பேருக்கு நல்லது பண்றது தப்பா சார்? 4 பேருக்கு நல்லது பண்ண நீனா நாயகன் கமலா? ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு, பாடி ரிலாக்ஸ் ஆவை. மறுபடியும் இந்த உறவு பாலம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியுடன் உங்கள் இனிய தோழி கீர்த்தனா. டேய் பாரதி நில்லு. இத ட்ரிப்ளிகனில கொஞ்சம் அர்ஜென்ட்டா டெலிவரி பண்ணுமா? பண்ணிடுறியா? ஓகேப்பா. வந்து சேர்ற எவ்வளவு உறவுகள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது நம்ம மிஸ் பண்ணிருப்போம். அவங்கள பத்தி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. சார், உங்க பேர் என்னங்க? வெற்றிவேலுங்க. மிஸ்டர் வெற்றிவேல். வெற்றி. நீங்க யாரை மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்கீங்க? என் காதலியை மிஸ் பண்ணிட்டேங்க. இன்ட்ரஸ்டிங். உங்க காதலி பேர் என்னங்க? அஞ்சலிங்க. சார், நீங்க உங்க காதலிய முதல்ல எங்க மீட் பண்ணீங்க? பழனிக்கு பக்கத்துல கந்தம்பட்டிங்க. அதான் என் ஊரு. அஞ்சலியை ஃபர்ஸ்டா பார்த்ததும் அங்கதான், லாஸ்டா பார்த்ததும் அங்கதான். மறுபடியும் அவளை எப்ப பாப்போன்னு துடிப்பா இருக்குங்க. அப்படி என்ன காதலிக்கல? சார், அப்படி என்ன துடிக்கிற அளவுக்கு ஒரு காதல்? எந்த பொண்ணும் என்ன இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணது இல்லைங்க. அஞ்சலி ரயில் ஏறி போனப்போ அந்த ரயிலோட என் மனசு சேர்ந்து போயிடுச்சுங்க. சரியா சாப்பிட மாட்டீங்களே? அதெல்லாம் நல்லா சாப்பிடுறேங்க, அப்பதானே தெம்பா தேட முடியும். சரியா தூங்க மாட்டீங்களே? இல்லைங்க, நல்லா தூங்குறேங்க, அப்பதானே கனவுலையாவது பார்க்க முடியும். வெரி குட் சார். நீங்க அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்களா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. தெருவா வீடு வீடா ஏறி இறங்கியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஃபெதர் டச் கொரியர் கம்பெனி மெயின் ஆபீஸ்ல வேன் டிரைவரா இருக்கேங்க. கூடிய சீக்கிரம் நீங்க உங்க அஞ்சலியை மீட் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்க 2 பேருக்காகவும் இப்போ இந்த சாங் ஒளிபரப்பாக போகுது. கங்க்ராட்ஸ் அஞ்சலி. ஓ ஆளு நீ போய் பார்த்தா அதே கொரியர் கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. சரி, எப்ப போய் மீட் பண்ண போற? அதான் அவரே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாருல்ல, கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம்.